பிப்ரவரி 23 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அந்நியரை உபசரித்தல். இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் 2:11 முதல் 22 வரையுள்ள வசனங்கள். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை தேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். குறிப்பு வசனம்: ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. எபேசியர் 2:19. எவ்ரிதிங் சாட் இஸ் அன்ட்ரூ என்ற புத்தகத்தில் டேனியல் நயேரி தனது தாய் மற்றும் சகோதரியுடன் ஒரு அகதி முகாமில் அடைபட்டு கிடக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்க அமெரிக்காவின் பாதுகாப்பான இடத்திற்கு ஓடி வந்த கொடூரமான பயணத்தை விவரிக்கிறார். அவர்களுக்கு ஆதரவு அளிக்க அமெரிக்காவில் வசிக்கும் ஜிம் மற்றும் ஜீன் டாசன் என்னும் முன்பின் தெரியாத ஒரு வயதான தம்பதியினர் முன்வந்தனர். பல ஆண்டுகள் கழிந்தும் டேனியலால் அந்த வயதான தம்பதியினர் செய்த மாபெரும் உதவியை நம்ப முடியவில்லை. உங்களால் நம்ப முடிகிறதா? அவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த உதவியை செய்தனர். நாங்கள் யாரென்றே அவர்களுக்கு தெரியாது. நாங்கள் தவறானவர்களாக இருந்திருந்தால் அதனால் ஏற்படும் பயங்கர பின்விளைவை அவர்கள்தான் சந்தித்திருக்க வேண்டும். என் வாழ்வில் அது போன்ற துணிச்சல், இரக்கம் மற்றும் பின்விளைவுகளை குறித்து கவலைப்படாத தன்மையை கண்டதே இல்லை என்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட கரிசனையை பிறர் மீது நாம் காட்டும்படி தேவன் விரும்புகிறார். அந்நியரிடம் இரக்கமாயிருக்கும்படி இஸ்ரவேலரிடம் தேவன் கூறினார். நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவர்களிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. இயேசுவுக்குள்ளான புறஜாதி விசுவாசிகளுக்கு நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை தேராதவர்களும் புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நினைவு. ஆகவே யூதரும் புறஜாதியுமான முன்பு அந்நியராயிருந்த நம் அனைவருக்கும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என அவர் கட்டளை. இப்போது தனக்கென ஒரு குடும்பத்துடன் வளர்ந்துள்ள டேனியல் தங்களுக்கு உதவிய ஜிம் மற்றும் ஜீன் டாசனை அவர்கள் அவ்வளவு கிறிஸ்தவ தன்மையோடு இருந்தனர். அகதிகளான எங்கள் குடும்பத்தை எங்களுக்கென்று ஒரு வீடு கிடைக்கும் வரை எந்தவிதமான தயக்கமும் இன்றி தங்களோடு வாழ அனுமதித்தனர் என்று பாராட்டுகிறார்.
தேவன் அந்நியரையும் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நம்மையும் தூண்டுகிறார். உங்கள் உலகில் அந்நியர்கள் யார்? அவர்களை எப்படி அணுகி உங்கள் ஐக்கியத்திற்கு வரவேற்பீர்கள்? அன்பான தேவனே, நான் நேசிக்கும்படி நீர் விரும்பும் அந்நியரை எனக்கு காட்டும்.